ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங்மா. இவங்க தாங்க என்னோடய அம்மாச்சி முத்துமரி. அவங்களுடைய நினைவு நாள் இன்னைக்கு. அவங்க ஆடி 18 அன்னைக்கு தான் இறந்தாங்க. அன்றைக்கும் ஆடி 18 ஸ்கூல்லாம் லீவு. பார்த்தீங்க அப்படின்னா 3ஆந்தேதி வந்தது. 4ஆந்தேதி தாங்க எங்கள் அம்மாச்சி நாங்கள் அடக்கம் பண்ணணும். அதனால் 3ஆ 4ஆ 3ஆ 4ஆன்னு அடிக்கடி எனக்கு வருஷம் வருஷம் கன்ஃபியூஷன் ஆகுங்க. சம்டைம்ஸ் நமக்கு இது மாறும். இந்த நேரத்தில் எங்கள் அம்மாச்சியை நினச்சிக்கிறேங்க. அவங்களுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக வேண்டிக்கிறேன். இவங்கக்கிட்ட நான் பார்த்தது பார்த்திங்கன்னா ரொம்ப அன்பானவங்க, ரொம்ப கேர் எடுத்துக்குவாங்க. பேர பிள்ளைங்க மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்க. கணவருக்கு பணிந்த மனைவியாக இருப்பாங்கங்க. எங்கள் தாத்தா முத்தம்மா அப்படின்னு சொல்லி முத்துமரிங்க, ஆனால் முத்தம்மா அப்படின்னு தான் கூப்பிடுவார். முத்தம்மா அப்படின்னா தாங்க உடையாரே வந்துட்டேன் அப்படின்ருவாங்க. குளிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய அண்டாங்க, சுட சுட தண்ணி இருக்கும். அதுக்கு கீழே அவர் உக்காடுறதுக்கு ஒரு ஸ்டூல் மாதிரி இருக்குங்க, அதை வைக்கணும். லைஃப் பாய் சோப், அப்போ அந்த சோப் எடுத்து வச்சுருக்கணும். துண்டு எடுத்து நிற்கணுங்க, முதுகு தேய்ச்சி விடணும். எங்கள் அம்மாச்சி முதுகு தேய்ச்சி விட்டு அவர் குளித்து முடித்த பிறகு அந்த துண்டை கொடுப்பாங்கங்க. அவர் குளிக்கிற வரைக்கும் கூட இருப்பார். இதெல்லாம் நான் சின்ன பிள்ளையில எங்கள் அம்மாச்சிகிட்ட பார்த்த நல்ல பழக்கங்கள். அதே மாதிரி எங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க. பக்கம் அக்கெல்லாம் ரொம்ப பாசமாக இருப்பாங்க. சொந்தக்காரங்கக்கிட்ட ரொம்ப உறவுகள்கிட்ட ரொம்ப உறவு பேணி காப்பாங்கங்க. இவங்களுக்கு ஒரு அக்காவும் தங்கச்சி. சின்ன வயசில் எனக்கு தெரிஞ்சதே இந்த 3 வீடு தாங்க. பெரியம்மாச்சி, எங்கள் அம்மாச்சி, சின்னம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பெரியம்மாச்சி வீட்டில் இருக்கிற குழந்தைங்க வந்தாலும் அவங்க மேலே, அவங்க அக்கா குழந்தைங்க மேலே அப்படி பாசமாங்க. அவங்களாம் வந்தால் அவங்களுக்கு வாழைப்பழம் கொடுக்கறது, தேங்காய் கொடுக்கறது, அவங்கள கவனிக்கிறது, அப்படி பிஸி ஆகிடுவாங்க. அதே மாதிரி சின்னம்மாச்சி வீடு, அவங்க வீட்லேயும் நிறையா குழந்தைங்க. அவங்க இட்லி சுட்டா கூட எடுத்துகிட்டு போயிடுவாங்க, கொடுத்துடுவாங்க. புள்ளக்குட்டிக்காரின்னு அவங்களுக்கும் நல்லா பண்ணுவாங்க. அம்மாச்சிக்கிட்ட தாங்க நம்ம இந்த தோட்டம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா, எங்கள் அம்மாச்சி வீடு விவசாய குடும்பம் தான். நான் பிறந்தப்போ நாங்களாம் சனி ஞாயிறு அங்கே தான் இருப்போங்களா. இந்த நெல்லெல்லாம் அடிச்சுட்டு போர் போட்டிருப்பாங்க. அப்போல்லாம் நாங்கள் அதில் ஏறி ஏறி குதிப்போங்க. அப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்தவட்டி எல்லாம் அம்மாச்சி வீட்டு அழுக்கெல்லாம் போச்சுன்னு எங்களை குளிக்க வைப்பாங்க. இந்த தக்காளியெலாம் எங்கள் அம்மாச்சி கூட நான் பறிச்சிருக்கிறேங்க. மக்காரியில் கொண்டு கொட்டி அடுக்கி மார்க்கெட் எடுத்துகிட்டு போவாங்க. எங்கள் அம்மாச்சி வீட்டு கத்திரிக்காய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது எங்கள் அப்பாயி சொல்லுவாங்க, உங்கள் அம்மாச்சி வீட்டு கத்திரிக்காய் வணக்கினா கறி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாயி சொல்லுவாங்கங்க. பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அன்பாக இருப்பாங்க. உடம்பு சரியில்லாதவங்கள போய் பார்ப்பாங்க, நல்லா இருப்பாங்கங்க. தாயம் விளையாடுவோம். எங்களுக்கு அப்போ ஸ்நாக்ஸு பொட்டுக்கடலை, தேங்காய் அதுதாங்க, அதை கொடுப்பாங்க. அம்மாச்சி கருவாட்டுக்கு நான் ரொம்ப அடிமைங்க. அப்புறம் எங்கள் மாமா குழந்தைங்க மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க, ரொம்ப கேர் எடுத்துக்குவாங்க. மகளுங்க மேலே ரொம்ப பாசங்க. 6 மணிக்கெலாம் பால் கறந்து, நாங்கள் அம்மாவும் டீச்சருங்களா, பெரியம்மாவும் டீச்சருங்களா, 6 மணிக்கெலாம் பால் கலந்து எடுத்துகிட்டு எங்கள் அம்மாச்சி எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு கொடுத்துட்டு அவங்களுக்கு குழம்பு வச்சுட்டு 6 7க்கு எங்கள் வீட்டுக்கு எங்கள் அம்மாவுக்கு குழம்பு வச்சு கொடுத்துட்டு 7:30 8 மணிக்கெலாம் கிளம்பிடுவாங்கங்க. 9 மணிக்கு அவங்க வீடு போய் சேர்ந்துருவாங்க. அப்படி ஒரு மகளுங்க மேலே பாசமான ஒரு அம்மாங்க எங்கள் அம்மாச்சிக்காக. எங்கள் அம்மாச்சி எனக்கு பெஸ்ட்டு ரோல் மாடல். நான் இன்றைக்கி ஒரு அம்மாச்சியாக இருக்கேன், என் பேரன் குழந்தைங்க மேலே இவ்வளோ கேர் எடுக்கிறேன் அப்படின்னா எங்கள் அம்மாச்சி எனக்கு ஒரு ரோல் மாடல். இந்த நல்ல பெண்மணியுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக இன்றைக்கி நாங்கள் ஜெபிச்சுக்கிட்டோங்க. இந்த நேரம் தாங்க எங்கள் அம்மாச்சி உயிர் விட்ட நேரம். அப்போ எங்கள் 2வது அத்தை நர்ஸு, அவங்க கூட இருந்தாங்க. அந்த 2வது அத்தை பேர் நிர்மலா தேவி. அவங்களே எங்கள் தாத்தா, எங்கள் ஒய்ஃபுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இவங்களோட ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்குங்க. எங்கள் அம்மா மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அத்தை அந்த பக்கம் போனால் எங்கள் தாத்தா கூப்பிட்டு பேசுவாருங்களாம். அந்த மாதிரிங்க ரொம்ப நல்ல அம்மாங்க எங்கள் அம்மாச்சி. குட் ரோல் மாடல். எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னுடைய அம்மாச்சியோடைய நினைவுகள் இன்றைக்கி முழுசும் லீவு வேறங்களா, என்கிட்ட சூழ்ந்து வந்துக்குதுங்க. எங்கள் அம்மாச்சிக்காக நாங்கள் வேண்டிக்கிறோம். லவ் யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பை பை. see you. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை.